ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. ஆனால் வாய்ஸ் வச்சு ஒரு வீடியோ போடணும், அது எனக்கு தெரியல, சொல்லிக் கொடுங்க சிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு XRecorder அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் XRecorder யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் XRecorder உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு XRecorder வேணாம் அப்படின்னா அது தவிர்த்து நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் டவுன்லோட் பண்ணும்போது அது வாய்ஸ் சப்போர்ட் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் மொபைல்லேயே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கும், அதில் வாய்ஸ் வராது. ஸோ வாய்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஆப் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ XRecorder நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே இந்த சைடில் இதை கிளிக் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாஸ் மாதிரி டபுள் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ரவுண்டாக இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எப்படி பேசலாம்? இப்போ நம்ம SBO பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம SBO வேலைகள், ஸோ SBO ஜாப்ஸ் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ SBO ஜாப்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இதில் என்னெல்லாம் நான் பற்றி யார் வேலை செய்ய முடியும், ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எப்போ முடியுதோ அகைன் இந்த சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாஸ் இருக்கும், 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு எங்கேயாச்சும் ப்ரொஃபைல் போயிட்டு அதுக்கப்புறமா அகைன் நீங்கள் அதே மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு வீடியோ நீங்கள் எடுத்துட்டீங்க, ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாப் செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஈஸி தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரொஃபைல்லையே ஏதாச்சும் ரவுண்ட் பண்ணி காட்டணும், இல்லைனா ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பென்சில் மாதிரி ப்ரஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டூல்ஸ் இருக்கும், இது மோஸ்ட்டாக நமக்கு தேவைப்படாது. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 இருந்தாலே போதும். ஸோ இது சிம்பிள் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.